மச்சத்தின் விளியலை. மச்சம் என்றால் என்ன? மச்சம் என்றால் என்ன? அதான் உன்னை கேக்குறேன். ஓ மீன். ஓ மீன்ல. ஓ மீனுமா? அதாவது மச்சம் என்றால் மீன். மீன். அந்த மச்சத்தின் வடிவம் இல்ல. வடிவம் இல்ல. உச்சமே இல்லாத ரூபி. உச்சமே இல்லாத ரூபி. உண்மைதான். அடோ. உச்சமே இல்லாத ரூபி. ரூபி. இந்த விஷயத்துக்கு அச்சமே இல்லாதவங்க. உச்சமில்லாதவன். அச்சமில்லாதவங்க. ஓ அச்சமில்லாதவங்க. உச்சமில்லாதவர்கள். சொச்சமில்லாதவங்க. அப்படி என்னுடைய பெயரோ அதாவது சங்குமதி. ஏமா? ஓய். உன் பேர் தாதா? ஓய். உன் பேர் தாதா? சங்குமதி. உன் பேரே சங்குமதி. 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 ஒன்னு அது மட்டுமல்ல. கேட்டு கொடுப்பது மனிதர் குணம். மனிதர் குணம். கேளாம கொடு. ஓ சங்குமதி. ஓ கொலர்காரரே. அம்மா உன் பேரோ சங்குமதி. சங்குமதி. சங்குமதியா இருந்தாலும் சங்குமதி பெற்ற தாய் யாருப்பா? செண்டு மல்லை குண்டு மல்லை தெரியாத சங்குமதி. ஓ சங்குமதி. ஆமா. ஆயா அப்படி சங்குமதியாக இருந்தாலும் என்னடி கேட்கிறாமா? தாய் தந்தை யார்? ஓடி. அப்பா நான் எப்படி இருந்தேன்? எப்படி? என் தம்பியார் தாய் யார் தெரியுமா? யாருமா? நான் சொல்கிறேன். இப்படி யாரா எழுதி சொல்லு வீடியோ
கட்டண்டு போகணும் வேலை லைவ்லாம் யாரும் வேணான்றாங்க இப்போ லைவ்லாம் நீங்கள் தான் எல்லாரும் சரி அவ்வளோதான் பார்க்க மாட்டாங்க ஃபுல்லாக 12 மணி நேரம் 8-10 மணி நேரம் ஓடுதுன்னா நீ பார்த்தியா கல்லு போக நிச்சயம் ஃபேன் வச்சுக்கிறேன் ஃபேன் போட்டுக்கிறேன் அது செட்டாக வருது இப்போ இப்படி எடுக்கிறதுனால தான் வேலை சொல்கிறாங்க எல்லாரும் ஸ்டாண்டு வச்சே சொல்ல மாட்டாங்க ஸ்டாண்டு தான் இருக்கும் நான் அங்கே அவன் போய் கழிச்சுடுவேன் அது சொல்ல மாட்டாங்க ஏன்னா உள்ளே போய் எடுக்கணும் யார் போய் அந்த ஸ்டாண்டு வச்சா எடுப்பாங்களா நான் எல்லாம் மூஞ்சியுமே காமிக்கிறேன் உள்ள அம்மா தாயாரோ கங்காதேவி தாயோ கங்காதேவி ஒன்பதா தந்தையாரோ சமத்துவராஜன் தந்தையாரோ சமுத்திகராஜன் ஒன்பதாண்டி சமத்துவராஜனுக்கும் கங்காதேவிக்கும் நான் பிறந்ததால் எனக்கு சங்குமதி ஓஹோ அதான் உங்களுக்கு பேரு சங்குமதி அதுதான் பேரு கிடையாது அதாவது சங்கின் வழியா பிறந்ததனால் எனக்கு சங்குமதி என்று பெயர் வைத்திருக்கிறார் சரிம்மா அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா அம்மா அப்படி சங்குமதியாக இருந்தாலும் ஆனா இவர்கள் வந்து என் வளர்ப்பு தாய் தந்தை ஓ வளர்ப்பு தாயா உண்மைதான் என் தந்தையார் யார் தெரியுமா பாண்டு மன்னனும் அதாவது மந்திராதேவி என் தாய் பாண்டு மன்னன் என் தந்தையார் பாண்டு மன்னனுக்கும் மந்திராதேவிக்கும் நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது காதால் தான் கேட்டிருக்கிறேன் காதாலதான் கேட்டிருக்கிறேன் கொள்ளக்கார மாதிரி இருக்கிற ஆளுங்க சொல் கேள்விதான் கேட்டிருக்கிறேன் கண்ணால கூட பார்த்தது நான் அவங்களை எப்படி இருப்பாங்க அவங்க முகம் எப்படி இருக்குன்னு கூட நான் கண்டது கிடையாது கொள்ளக்கார அப்படித்தாங்க எல்லாம் எங்க அப்பா மாருன்னு காதல தான் கேட்டுக்கிறாங்க என்ன மாரு அவங்க அப்பம்மா அவங்க அப்பம்மா ஆமா யாருன்னு வேற எங்க சொல்லிட்டு அவர் காதல கேட்டுக்கிறாரு அப்படி அதை கேட்டோன்னே என்ன பண்ணாரு ஓம்பலூர்ல டெம்போல பீ பண்ணி விட்டாரு இருப்பே கால ஐயா பாத்துட்டு ஆயா எங்களை பாத்துக்கிட்டாரு கட்டப்பா பாத்துக்கிட்டாரு அப்படி இருந்தாலும் ஆனா எனக்கு கூட பிறந்தவர் யாராவது இருக்கிறான்னு கேக்குறேன் யாராவது இருக்கிறாங்களாமா அம்மா கூட பிறந்தவங்களும் எனக்கு யாரு என்னன்னு தெரியாது அவங்க முகத்தை நான் பார்த்ததில்லை பெரியவர்கள் சொன்ன மாதிரி ஆமா அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு கூட எனக்கு தெரியாது முன்ன பெரியவர் சொல்லி இருக்கிறேன் அந்த சொல் கேள்விதான் நான் கேட்டிருக்கிறேன் அதாவது பாண்டவரும் ஐவராஜாக்கள் 5 பேர் தருமன் பீமன் அர்ஜுனன் நகரன் சகாதேவன் இப்படி ஐவர்களும் என் உடன் பிறந்த அண்ணமார்களா அண்ணமார்கள் உண்மைதான் ஐவர்களும் அண்ணமார்கள் என் கூட பிறந்த அண்ணமார்களா
சரி சரிம்மா. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆ, முன்னோர் சொல் கேள்விதான் பட்டிருக்கிறேன். ஆ. என்ன கேக்குற? ஓ, காதுல மட்டும் தான் கேட்டுக்கிறீங்க, நீங்க பார்த்ததே இல்ல. காதல மட்டும் திருமணம் ஆயிடுச்சாமா? கட்டப்பா இவரும் ஜாகர் மாமனார். கல்யாணம் முடிந்து விட்டுதான்னு கேக்குறேன். ஆ, என்ன மனமுழுத்த மன்னவர் யாரு? யாரு? எந்த நாட்டு அரசர் திருமணம் செய்திருக்கிறார்? இந்த நாட்டு அரசன். அவர் எப்பேற்பட்ட மன்னர் தெரியுமா? எப்பேற்பட்ட மன்னவர்மா? அம்மா, ஆ, என் கணவரை போல ஆ. இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அடே, உங்க வீட்டுக்காரரு பேர் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அப்ப 7க்குமா? கட்டப்பா ஆ, அவர் யார் தெரியுமா? ஆ. என்ன மேலதல்லோ மனமுழுத்த ஓஹோ, யாருமா? ஓஹோ, யாரு யாரு?
சொல்லுமா அம்மா இந்த மங்கைய மனமெடுத்த மன்னவர் யார் தெரியுமா? யாரு? யாருக்குமே அஞ்சாதவர். யாருக்குமே அஞ்சாதவர். போருக்கு அஞ்சாத மன்னன். போருக்கு அஞ்சாத மன்னன். என் கணவரோ போர் மன்னனே, போர் மன்னன். அதோ போர் மன்னன். அதோ போர் மன்னன். ஓய் என் காட்டுக்கு தண்ணியே வரல. எத்தனையோ போர் போட்டு பாத்துட்டோம். தண்ணியே வரல. உங்க பிரச்சனை தான் அமுச்சுட. எதுக்கு? போர் போறதுக்கு. பாத்தியா கோல? நாளதான் அப்படி வந்து இது பண்ணிக்கிறேன். பாத்தியா கோல? போர் மன்னன் போர் போறதுக்கு அமுச்சுட சொன்னா பாரு பாரு. ஏண்டா என் புருஷன் போர் போடுவாங்கறியா? போர் போடுவாங்கறியா? போர் போடுவாங்கறியா? போருக்கு அஞ்சாதவர். போருக்கு அஞ்சாதவர். போர்னா சண்டை யுத்தம் போர். சண்டை யுத்தம் போர். அதான் போருக்கு அஞ்சாத மன்னன். ஆமா எதுக்குமே அஞ்ச மாட்டா அப்படி. என் கணவரோ போர் மன்னன். ஓஹோ போர் மண்ணை மாலையிட்டு இந்த சிவனை வந்தா புரியல. நானும் என் கணவரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். அம்மா அப்படியாக இருந்தாலும் இந்த போர் மன்னனுக்கும் உங்களுக்கும் இதே குழந்தை பாக்கி இருக்குதாமா? ஓமானி உனக்கு இருக்குதுடா. எனக்கு இருக்குதா? இல்ல விடிஞ்சு கொடுக்கலாம்னுக்கிறேன். அண்ணா இருக்குதா? இல்ல கொடுக்கலாம்னுக்கிறேன். கட்டமா மாட்டேங்கிறதா? அப்படி போர் மன்னனுக்கும் இந்த சங்குமதி அம்மையாருக்கும் 22 பேர் வந்தாங்க சேர்ந்து ஏதாவது குழந்தை குஞ்சு இருக்குதான்னு கேக்குறேன். ஆமாமா தொடாத கட்டப்பா. அன்புக்கு பண்புக்கு பாசத்துக்கு மிகுந்த எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணா? ஆமாடி. அடு கண்ணே என்னையா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணா? கண்ணம்மா ஓய் அப்படி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு யாருன்னு கேக்குறேன். யாருமா? அம்மா என் மகனே மான இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அடே கண்ணு உங்க மகனாட்ட யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. ஆமா அப்படி அழகிலே சிறந்தவன், அன்பளே சிறந்தவன், அன்பளே மிகுந்தவன். அவன் யார் தெரியுமா? யாருமா? அம்மா அம்மா
தாய்க்கு ஒரு பிள்ளை தாய்க்கு ஒரு பிள்ளை பாலுக்கு ஒரே ஒரு குலை அதே போல பாலுக்கு ஒரு குலை தாய்க்கு ஒரு பிள்ளை அப்படி தாய் சொல்ல தட்டாது என் மகன் அவன் பேரோ என் மகன் பேரோ அல்லிமுத்துடி அல்லிமுத்து மகன் பேரோ அல்லிமுத்து ஆமா அல்லிமுத்துடி அல்லிமுத்தா கொல்லிமுத்தா மகன் பேரோ அல்லிமுத்து பேசக்கூடாது எத்தனையோ தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறாங்க இவங்க முன்ன கெட்ட வாரம் பேசினா நல்லா இருக்குமா இது கெட்ட நல்லா இருக்குமா கெட்ட வாரம் நல்ல வாரம் அடி வாங்குறா இது நல்ல வாரம்ல இது கெட்ட வாரமா அப்படி அல்லிமுத்து பெற்றெடுத்து இந்த சிவனந்தாபுரியில எந்த ஒரு குறையும் இல்லாம சுகத்தோடு வாழ்ந்து வந்தாலும் அம்மா அம்மா கேட்டு கொடுப்பது மனித குணம் கேளாம கொடுப்பது தெய்வ குணம் அப்படி தெய்வத்தை குணப்படுத்த அந்த தெய்வத்தினுடைய பேர் பெற்று நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது உயிருக்கு மேலான அன்பு உள்ள கொண்டு அதாவது அம்மனுக்கு இருமுடி கட்டுறதை விட்டுட்டு கூட நம்ம நாடகத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க ஆமா ஓம் சக்தி அம்மனுக்கு இருமுடி கட்டுறதை விட்டு இருமுடி கட்டுவதை விட்டு கூட இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க ஒண்ணு நம்ம அதாவது சுப்பிரமணிய ஐயா அவர்களும் ஒண்ணு நம்ம பாரு அந்த ஆண்டவருடைய பெயர் பெற்ற அவர் பேரை கூட சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம எங்க ஆடினாலும் யூடியூப் செல்வன் அவரும் விடாம வந்துருவாங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க பாரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஆமா என்ன ஆமா ரெண்டு பேருமே வண்டியிலே வந்துருவாங்க எங்க நான் பாத்துக்கிறோம் சிவபெருமான் படி அளப்பது போல அவங்க கை நீட்டினா எல்லா பக்கமும் கருணை அது வேணா அவையும் என்று வந்துட்டா ஆதரக்கூடிய ஒரு மனத்தன்மை உள்ளவர்கள் இளங்கன மனசு நம்ம ஐயாவாக்கிய நம்ம பேரை சொல்லக்கூடாது சரி விடு இருந்தாலும் பேர் சொல்லக்கூடாதுங்கிற ஊர் ஜனத்துக்கு தெரியணும்ல தலைமையில அடிச்சு பாரு இல்லையா எப்பவுமே நான் பேர் சொல்ல மாட்டேன் சரி அவர்களும் சொல்லி இல்ல வேணாம் விடுமா அவர்களும் நம்மளுக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் அவர் எந்த ஒரு குறையும் இல்லாத அந்த ஓம் சக்தி அம்மன் என்று சிறப்போடி இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு எங்க எல்லாரும் இப்படி இருக்கணும் எங்களை மறக்காம இப்படியே வந்து பார்க்கணும் அப்படி பெற்றெடுத்து நான் என் கணவரை வாழ்ந்து வந்தாலும் என்னோட கேட்கிறேன் அம்மா அம்மா போய் அப்படியே இருந்தாலும் சீரி சிறப்புமாக வாழ்ந்து வரன்னு சொல்றீங்களே மகனை எப்படி எல்லாம் வளர்த்துனீங்க மகனை எப்படி எல்லாம் வளர்த்தலையா ஏன்டா ஒரு தாய் ஒரு மகனை எப்படி வளர்த்துவாங்க எப்படி வளர்த்தனா அல்லிமுத்து ஒரு மகனை எப்படி எல்லாம் ஒரு தாய் வளர்த்துறது கூட தெரியாம தன்னால வளர வேணாம் போய் தன்னால வளர மாட்டான் தானா வளர மாட்டான் அவனை எப்படி எல்லாம் வளர்த்துனீங்க அவனை எப்படி எல்லாம் வளர்த்துறோம் அவனை எப்படி எல்லாம் நான் வாழ செய்தே தெரியுமா அம்மா ஓய் அவனுக்கு பாலரவா
வளர்த்தா அவனுக்கு பாசத்தை காட்டி ஓட்டி ஓட்டி வளர்த்துரு. தங்கத்தால் தொட்டில் கட்டி தாளாட்டு தான் வளர்த்தி தோல் மீது யானை கட்டி தொட மீது நடப்பழகி அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம என் மகன் சின்ன வயசா சின்ன பையனா இருக்கிறான். அப்படியெல்லாம் நான் வளர்த்து வைத்திருக்கிறேன். அப்படிதான் வளர்த்திருக்கிறீங்க. இந்த அம்மா பேச்சு ஒரே துரும்பளவு கூட மீற மாட்டான். கண்ணு ஆமாடா, அப்படிதான் வளர்த்து வந்திருக்கிறீங்க. ஆமா. சரி ஆமா, அப்படி அப்படியே இருந்தாலும் கூட்டுக்காரு உங்ககிட்ட தான் பொழப்பு தர மாட்டா அப்படியா இல்ல வேற எங்கேயாவது பண்றா அப்படியா? ஏன்டா பண்ண ஏம்பரசி என்கிட்ட இருக்காம யாருக்கிட்ட போவாங்க? இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் இருக்கிறீங்களா? மாலை போட்டுக்கிறாருந்தா ஒரு பேரை சொல்ல பாரு போ. இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் இருக்கிறீங்களா இல்ல ஒரு வேற பக்கம் எங்க ஒன்னும் இல்லாம இருந்தா ஒரு குழந்தை பிறந்திருக்கும். மாட்டி தட்டுக்கிட்டு வேற பக்கம் போறா அப்படி? கட்டமா என் கணவராகப்பட்ட அதாவது போருக்கு அஞ்சாத மண்ணு போனால் 6 மாதம் சண்டைக்கு போனால் 6 மாதம் 6 மாதம் வீட்டுக்கு வந்தா 6 மாசம். அந்த 6 மாசத்துக்கு நீ என்னத்தான் பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? 6 மாசத்துக்கு வெளியில போயிடுறாரு. ஆமா, அந்த 6 மாசத்துக்கு பபுள் தான் சோறு திங்குது. வீட்டுலதான் இருப்பேன். பபுள் தான் சோறு திங்குது. இது என்னத்தாயா திங்குது? என்ன புடவையா? புடவில்லையா, அந்த பண்டம். இது என்ன தாலியா? தாலியா இல்லையா, வெட்டி இல்ல நெவனட்டா என்ன அது இல்லம்மா பின்ன குண்டை என்ன திங்குத? எதுவா சொன்னதான் தெரியுதா? ஒரு மகாராணியிட எப்படி பேசுன்னு தெரியாது. அது பழந்தாமா கேட்கும். அப்படி போனால் 6 மாதம், இப்படி அரண்மனைக்கு வந்தால் 6 மாசம். என் கணவர் போருக்கு போற மாட்டேன். அம்மா இப்படி